உலகமே தண்ணீரில் திவாலாக போகுது. தண்ணீரில் திவாலாக போகிறதுனா நம்ம அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தண்ணியே இல்லாத நிலைக்கு போக போகிறோம்னு அர்த்தம். சென்னை போன்ற பெருநகரங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் இது தெரிய வாய்ப்பு இல்லை. இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஒரு கால் பண்ணால் தண்ணி வந்துட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி கிடையாது. இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு தெரியுமா? உலகத்திலேயே தண்ணீர் திவாலாக போகிற நகரங்களில் நம்ம சென்னையும் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னும் பல கிராமங்களில் பல கிலோமீட்டர்ஸ் நடந்து போய் தண்ணீர் எடுத்துகிட்டு வராங்க. அங்கேயும் தண்ணி இருக்கானா தண்ணி இல்லை. உங்களுக்கெல்லாம் என்னப்பா, தண்ணீரை பற்றி பேசினாலோ, மரத்தை பற்றி பேசினாலோ, மண்ணை பற்றி பேசினாலோ அவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறதானே உங்களுக்குலாம் வேலை. உங்களால் அதெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் அதெல்லாம் கிண்டல் பண்ணுற ஒரு மனநிலை இருக்கு பாரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தண்ணீரை அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு தண்ணியை சேமித்து பழகுங்க. அடுத்த தலைமுறைகளுக்கும் நம்ம குடிக்கிற தண்ணீரை விட்டுட்டு போகணும். ஓகேவா? நன்றி.